ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் நிறைய மீன் வந்துருந்து பார்த்துக்கோங்க. நிறைய மீன் வெட்டும் செய்தாங்க. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கி கொடுத்து மீன் வெட்டிட்டு போனாங்க. ஜெகஜோதியாக இருந்து ஃபர்ஸ்ட்டு போனோடனே பனங்கிளாத்தி வெட்டிகிட்ருக்காங்க. இந்த பனங்கிளாத்தி துண்டு போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பெரிய கிளாத்தி மீன் வாங்கி கொடுத்து வெட்டுறதுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த பிரதரோட ஒய்ஃப் வந்து பெரிய ஒரு கோழி அமரில் மயில்கோலா அதை வந்து வெட்டிகிட்ருக்காங்க. நானுமே மயில்கோலா வந்து அதில் அவ்வளோ தோலெல்லாம் இருக்காது பார்த்திங்களா, செல்லெல்லாம் அவ்வளோ இருக்கவே இருக்காது. நல்ல டேஸ்டியான சதைக்கட்டி உள்ள ஒரு மீன். ஆனால் சூப்பராக தோல் உரித்து எடுத்தாங்க பார்த்துடுங்க. அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மயில்கோலாவை வந்து தோல் உரிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் கிளாத்தி மீன், நிறைய மீன் வந்து வாங்கி கொடுத்து வெட்டிகிட்டே இருந்தாங்க. பாறை மீன் சின்ன சைஸு, பெரிய சைஸ் எல்லாம் இருந்து பெரிய சைஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து சின்ன சின்ன பீஸாக்கி வெட்டிட்டு வாங்கிட்டு போனாங்க பார்த்துடுங்க. இன்றைக்கி கடையை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்து. ஏன்னா மீன் அவ்வளவுக்கு ஜாஸ்தி வந்திருந்து. விலைகள் அப்படி இப்படி தான் இருந்து. நல்ல மீனுக்கு எல்லாமே விலை தானே பார்த்தீங்களா. அதனால இந்த டேபிளையே 3 பேர் நின்று வெட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஆனந்த் வெட்டிட்டு நிற்கிறான். அவங்க மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு மீனெல்லாம் வந்துட்டு இருந்தது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் அப்படி தான் நினச்சேன், இவங்க வந்து செல் எடுக்கிறாங்கன்னு. குடலுமே நீளமாக தான் இருக்குது. நீள மீனுக்கு நீள குடலுன்னு சொல்கிற மாதிரி அவ்வளவு நீளமாக இருந்தால் அவ்வளோ அழகாக பொரிக்கிறது மாதிரி கறி வைக்கிற மாதிரி சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க. இப்படி அவங்க கீறினோன்னா என்னடா இந்த மீனை இப்படி கீறுறாங்களேன்னு யோசித்தேன். ஆனால் அப்படி அழகாக தோல் உரிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்தவங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் தோல் உரிக்கிறது இல்லை பார்த்திங்களா. ஈஸியாக வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் சும்மா செல்ல தான் எடுப்போம். வீட்டிலையே கழுவுற மீன் தானே, அழகாக வருது. அந்த நான் நினச்சேன் தோல் எல்லாம் போயிருமோன்னு. தோல் எல்லாம் ஒன்றுமே போகலை. அவ்வளோ தின்னாக தான் தோல் வந்துச்சு பாருங்கள். இந்த பக்கம் என்னென்னா இந்த பெரிய கிளாத்தியை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளாத்தியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வெள்ளை கிளாத்தி அது மட்டும் இல்லை, பெரிய கிளாத்தி. கிழங்கு மீன் எல்லாம் சோறெல்லாம் எங்களுக்குன்னா அவ்வளவு பிரியம். கன்னியாகுமரிக்காரங்களுக்கு மீன் இல்லாமல் இறங்கவே இறங்காது. அவர் சைடெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. இவங்க வந்து தோல் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இப்படி 2 பேருமே ஒன்று விட்டு ஒன்று வேலையை செஞ்சு சீக்கிரமாக கஸ்டமர்ஸை அவ்வளோ வெயிட் பண்ண வைக்காமல் கட் பண்ணி தந்துடுவாங்க. இன்றைக்கி மீன் வெட்டுற எல்லா பிரதர்ஸும் ரொம்ப பிஸியாக நின்னாங்க. ஏன்னா நான் போனது வேறு 11:30 மணி. அப்போ வந்து அவ்வளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. எவ்வளவு பனங்கிளாத்தியை வெட்டுறாங்க, உரிக்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் பனங்கிளாத்தி பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக வெட்டிடுவாங்க பாருங்கள். இப்போ அந்த மயில்கோலா மீன் நம்ம ஊர் கோழியாமரில் அவங்க தோல் உரித்தாங்க. இவர் வந்து குட்டி குட்டி பீஸாக அழகாக வெட்டியாச்சு. இது வந்து பொரிக்கிறது கறி வைக்கிறது எல்லாம் ஒன்று மாதிரியே நம்ம வெட்டினாலே போதும். ஏன்னா இது வந்து அந்த மாதிரி உருண்டையாக ஒரே சைஸில் இருக்கிற மீன் இல்லையா, அதனால் அவ்வளோ துண்டும் விழும் பார்த்தோங்க. ஆனால் இந்த மீனெல்லாம் ஒரு 300 ரூபா கொடுக்காம தரமாட்டாங்க இன்றைக்குள்ள விலைக்கு. எவ்வளோ அழகாக ரவுண்ட் பீஸ் போடுறாங்க பாருங்கள். அது பார்த்தோன்னே நமக்கு எடுத்து வச்சு பொரிக்கணும் போல் இருக்கு இல்லையா, ஒரு ஃபீல் அது மாதிரி. ஸோ அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக வெட்டிட்டாங்க. இன்னொருத்தவங்க எடுத்து அதை பேக் பண்ணுறாங்க. அவங்களுமே அந்த கிளாத்தியே தோல் உரிச்சாச்சு. இந்த பக்கம் அவர் கொத்தி நொறுக்கி அதை கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பார்த்துடுங்க. வர வர ஃபாஸ்ட்டு போயிடுது. நம்ம காலையில் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் போனோன்னா எல்லா ஸ்டாலுமே மீன் கடையெல்லாம் ஓப்பன் ஆயிரும் பார்த்தீங்களா. இடையிடையே பெரிய மீன்வெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த பெரிய மீன்வலை விட பெரிய மீன் நிறைய பேர் துண்டு போட்டு வச்சுருந்து, பெரிய மீன்வலை விட இந்த சின்ன சைஸு பாறை மீன், மஞ்சள் பாறையெல்லாம் நிறைய வந்துருந்து. கிளாத்தி, குதிப்பு மீன் சுட சுட நிறைய வந்துருந்து பார்த்தவங்க. அவ்வளோ அழகாக சூப்பரான மீனாக இருந்துச்சு. நல்ல மீனெல்லாம் நிறைய வந்துருந்து பார்த்துடுங்க. நம்ம காலையில் போனோன்னா பார்த்து வாங்கலாம். நீங்களும் மண்டே மார்க்கெட்டு வந்தீங்க மீன் வெட்டணும்னு வச்சிங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்து வெட்டி வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.